வணக்கம் நண்பர்களே. டாஸ்மார்க் ஊழல் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே அதில் ஊழல் நடந்திருப்பதாக தகவல்கள் ஏற்கனவே நிறைய வந்து கொண்டிருக்கின்றன. இந்த டாஸ்மார்க் ஊழலுடைய அடுத்த கட்டம் இடி விசாரிக்க ஆரம்பித்து விட்டது. இதில் மதுபான உற்பத்தி ஆலை ஓனர்கள், முதலாளிகள், இந்த மதுபான உற்பத்தியாளர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவர்களும் இந்த நிறுவனங்களும் இந்த நிறுவனத்தில் பங்குதாரர்களாக இருப்பவர்களும் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர்களும் இப்போது இந்த லிஸ்ட்டில் சேர்க்கப்படுறாங்க. காரணம், ஊழல் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. மதுபான ஆலையிலிருந்து தான் ஊழல் ஆரம்பிக்கிறது. எத்தனை பாட்டில்கள் தயார் செய்தோம், எத்தனை பாட்டில்களை டாஸ்மார்க் அனுப்பினோம் என்ற கணக்குகளில் பெரிய குளறுபடி. இந்த குளறுபடிகளெல்லாம் கவனித்த ஆதாரபூர்வமாக தகவல்களை திரட்டிவிட்டு தான் இடி தன்னுடைய வேலையை ஆரம்பித்திருக்கிறது. மதுபான உற்பத்தி ஆலையிலிருந்து டாஸ்மார்க் குடோனுக்கு போகிறது பதிலாக வேற எங்கேயோ போய் சேர்ந்திருக்கு. அது எங்கு போய் சேர்ந்தது, அது சேர்ந்த இடம் என்ன, அந்த இடத்தின் உரிமையாளர் யார், இதையெல்லாம் ஆர்கனைஸ் செய்தவர் யார், இது அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு தெரியுமா அல்லது முதல்வருக்கு தெரியுமா? ஏன்னா துறை சார்ந்த அமைச்சருக்கு தெரிஞ்சது அப்படின்னாலே இது முதல்வருக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஸோ டாஸ்மார்க் ஊழலில் மதுபான உற்பத்தி ஆலைகள் முதல்வர் ஸ்டாலின் வரை இந்த விசாரணை நீளும் என்பது அந்த வட்டாரங்களுடைய தகவல்கள். அதுக்காக ஸ்டாலின் மேலே நீங்கள் குற்றம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், குற்றம் இருந்தால் குற்றம் சொல்வோம். குற்றம் இருந்தால், நிரூபிக்கப்பட்டால், ஆரம்பகட்ட தகவலின் அடிப்படையில் தான் இப்போ இந்த செய்தியை சொல்கிறோம். இது அவருக்கு அவமானம் ஏற்படுத்தணும், அவதூறு ஏற்படுத்தணும் ஒரு அவசியம் இல்லை. தேர்தல் சமயம் தானே, எதிர்கொள்ளுங்கள். ஆனால் இதே முதல்வர் நினைத்திருந்தால் தனது அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய KN நேருவுக்கு எதிரான ஆதாரங்களுடன், மீண்டும் சொல்கிறேன், ஆதாரங்களுடன் கூடிய அந்த குற்றச்சாட்டை பதிவு செய்யவே இல்லை. லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸில் பதிவு பண்ணுங்க, புகார் பதிவு செய்யவே இல்லை. அப்படி நடவடிக்கையில் ஈடுபடும் முதல்வர் மீது இந்த டாஸ்மார்க் ஊழலிலும் நடக்கும் விஷயங்களிலும் இவங்க உச்சநீதிமன்றத்தில் போய் தடம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ இதில் இவங்க காட்டுற அவசரம் எல்லாம் பார்த்தா சட்ட நுணுக்கங்களுக்கும் சட்டத்துக்கு உட்பட்ட விஷயங்களுக்கும் அப்பாற்பட்டு இதில் ஏதோ வேறு ஒரு தகவல் இருக்கிறதோ, வேறு முக்கியத்துவம் இருக்கிறதோ அப்படின்னு டாஸ்மார்க் ஊழலை எல்லாரும் கவனிக்கிறாங்க. ஒரு டாஸ்மார்க் என்பது சாராயம் விற்கும் ஒரு அமைப்பு தான். சாராயம் விற்பதே பாவம். நான் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன். சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்குதுன்னு எல்லாரும் சொல்லலாம். சாராயம் விற்பதே பாவம். பாவத்திலும் ஊழல் செய்யும் ஒரு கொடூரன்களை இங்கே தான் பார்க்க முடியுது. அது யாராக இருந்தாலும் சரி, அதிகாரிகளோ, அமைச்சர்களோ, வேறு சில அரசியல்வாதிகளோ, யாராக இருந்தாலும் சரி, சாராயத்தை உற்பத்தி செய்வது என்பது சைத்தான்களை உற்பத்தி செய்வதற்கு சமம். அது உடல்நலத்திற்கு தீங்கானது என்று நீங்களே போடுகிறீர்கள். இதை நான் சொல்லலை. அப்போ உடல்நலத்திற்கு தீங்கான ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணுறவங்க பாவம் செய்கிறாங்கன்னு அர்த்தம். பாவத்திலும் ஊழல், எவ்வளோ கேடுகிட்டத்தனம் பாருங்க. பாவம் செய்வதிலும் ஊழல், அதிலும் ஒரு சாதனை. இந்த விவரங்களை சொன்னால் இதை போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்டர், அதை பற்றி யாரும் கேட்கக்கூடாது, இடி அதை விசாரிக்கக்கூடாது. யாருக்கு அதிகாரம் இருக்குது? இவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது, இவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு அதிகாரங்களை பிரிக்கிறீங்க. பாவத்தை விசாரிப்பதற்கு கடவுளுக்கு, எல்லோருக்கும் மேல் கடவுளுக்கு அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக இதிலிருந்து தப்பவே முடியாது. டாஸ்மார்க் ஊழலில் சிக்கும் போது தான் அத்தனை பேருக்கும் தெரியும், பாவத்தின் சம்பளம் அது கடவுளை கொடுக்கட்டும். நாம் வேறு எதையும் குறிப்பிட விரும்பவில்லை. டாஸ்மார்க் ஊழல் இந்த மதுபான உற்பத்தி ஆலைகளையும் ஆளும் அரசையும் மிக கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. விஷயங்கள் வெளிவரும் பொழுது நம் செய்தி எவ்வளோ முக்கியத்துவம் என்பது தெரியும். இன்னும் சொல்லப்போனால் நம் செய்திகள் உண்மையாகிறது என்பதையே நம்ம வெளியிட்டிருக்கோம். இடி டைரக்டர் சென்னை வந்தாலே நடுக்கிறாங்க. அது எதுக்கு வந்தார், நிலுவையில் இருக்க வழக்குகள்லாம் துரிதப்படுத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்தாருனாலும் இங்கே நடுக்க வந்துடுது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்தடுத்த ஊழல் பற்றிய விஷயங்கள் வரும். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி.